வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயா மாணவர்களோட திறனை மதிப்பிட நாம பயன்படுத்தும் போது அதுல ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அப்போ அந்த தொழில்நுட்பத்தை ஒரு நடுவரா பார்க்காம ஒரு சூப்பரான கருவியா மட்டும் நாம எப்படி பயன்படுத்துறது? வாங்க இத பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். நடுவு நிலைமைங்கிறது நம்ம தமிழ் மரபுல ரொம்ப முக்கியமான ஒரு அறம். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தரோட தகுதி அவங்க செயலோட முடிவுல தான் தெரியும்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் ஒரு மதிப்பீட்டோட நேர்மை அது கொடுக்கிற முடிவுல தான் இருக்கு. ஏஐ மதிப்பீட்டுக்கும் இது 100க்கு 100 பொருந்தும். சரி, இந்த பகுப்பாய்வுல நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன முன்னோட்டம். முதல்ல ஏஐக்கும் நடுநிலைமைக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதுல என்ன மாதிரியான பக்கச்சார்புகள் இருக்கு, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடைசியா ஒரு நியாயமான மதிப்பீட்டை எப்படி உருவாக்கணும், அதுல நம்மளோட பங்கு என்னங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஏஐயும் நடுநிலைமையும். பாத்தீங்கன்னா ஏஐ ஒரு கண்ணாடி மாதிரி. நாம அதுக்கு என்ன கத்துக் கொடுக்கறோமோ அதை அப்படியே அது பிரதிபலிக்கும். நாம கொடுக்கிற டேட்டால நம்மளோட விருப்பு வெறுப்புகள், நம்மளோட பக்கச்சார்புகள் இருந்தா அதையும் அது கத்துக்கும். இது கல்வித்துறையில ரொம்ப பெரிய ஆபத்தை உண்டாக்கலாம் இல்லையா? இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏஐயோட மதிப்பீடுகள் ஒருதலைபட்சமா இருந்தா அது மாணவர்களோட உண்மையான திறமைய மதிக்காம விட்டுடும். இது அவங்களோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடும். அப்போ இந்த பக்கச்சார்புகள்லாம் எப்படிதான் வெளியே வருது? ஒரு ஆசிரியரா நாம குறைஞ்சது இந்த 5 முக்கியமான பக்கச்சார்புகளையாவது அடையாளம் காண கத்துக்கணும். அப்பதான் நம்ம ஒரு நியாயமான மதிப்பீட்டை உறுதி செய்ய முடியும். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்களேன், மொழி, பண்பாடு, சமூக பொருளாதார பின்னணின்னு பல விஷயங்கள்ல பக்கச்சார்பு வரலாம். உதாரணத்துக்கு, ஒரு மாணவர் ரொம்ப எளிமையா ஆனா சரியா ஒரு பதில் எழுதுறார். ஆனா ஏஐ என்ன பண்ணோம்னா, ரொம்ப அலங்காரமான வார்த்தைகள் போட்டிருந்தாதான் நல்ல மார்க்குன்னு நினைச்சு இவருக்கு மார்க்க குறைச்சிடும். அதே மாதிரி மேற்கத்திய உதாரணங்கள் சொன்னா ஏத்துக்கிற ஏஐ நம்ம ஊர் இலக்கியங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டினா அதை கண்டுக்காம விட்டுடலாம். இது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லையா? சரி, அடுத்ததா இத ஒரு நிஜமான உதாரணத்தோட பார்ப்போம். அப்போதான் இன்னும் நல்லா புரியும். இப்போ நாம 2 மாணவர்களோட பதில்களை ஒப்பிட போறோம். இங்க மாணவர் ஏஐயோட வரலாற மேற்கத்திய பார்வையில சொல்றாரு. மாணவர் பி அதே கருத்தை நம்ம தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரம், தொல்காப்பியம் மூலமா விளக்குறாரு. 2 பதிலையும் பாருங்க. ஏஐ இதுக்கு எப்படி மார்க் கொடுத்துருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இங்க பாருங்க இந்த மார்க் வித்தியாசத்தை. மாணவர் ஏக்கு 16 மார்க், ஆனா மாணவர் பிக்கு வெறும் 13 மார்க் தான். ஏன் இந்த 3 மார்க் வித்தியாசம்? 2 பேருமே நல்லா தானே பதில் சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க தான் சொல்லணும். நாம இவ்ளோ நேரம் பேசினதை வச்சு இந்த மதிப்பீட்டுல ஏஐ என்ன தப்பு பண்ணிருக்குன்னு உங்களுக்கு தோணுது. யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சது சரிதான். இங்க பண்பாட்டு பக்கச்சார்பு ரொம்ப தெளிவா தெரியுது. ஏஐக்கு மேற்கத்திய சான்றுகள் பத்தி தான் கத்துக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அது தமிழ் இலக்கிய மேற்கோள்களை ஒரு சரியான மேற்கோளா ஏத்துக்கல. இதுக்கு பேரு தான் உறுதிப்படுத்தும் பக்கச்சார்பு. அதாவது தனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பதில் தான் சரின்னு நினைச்சிட்டு புதுமையான வேறொரு பார்வையில சொல்ற பதில நிராகரிக்கிறது. பிரச்சனைய நாம சரியா அடையாளம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரொம்ப முக்கியமான கட்டம். இதுக்கு என்ன தீர்வு? கல்வியாளர்களான நாம இந்த பக்கச்சார்புகளை தடுத்து எப்படி ஒரு நியாயமான மதிப்பீட்டை உருவாக்கலாம்? வாங்க அதுக்கான வழிகளை பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப சிம்பிளான 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு. முதல்ல ஏஐ கொடுத்த முடிவுகளை அனலைஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு சார்பு இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவதா சந்தேகமா இருக்கிற மதிப்பெண்களை நீங்களே ஒரு தடவை செக் பண்ணுங்க. கடைசியா தப்பு இருந்தா அதை சரி பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த முறை இது. பிரச்சனை வந்தப்புறம் சரி பண்றதை விட வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா? அதனால ஏஐக்கு பயிற்சி கொடுக்கும்போதே பலதரப்பட்ட தரவுகளையும் பலவிதமான மாதிரி பதில்களையும் நாம பயன்படுத்தணும். அப்புறம் அழகா இருக்குன்னு மதிப்பிடாம தெளிவா இருக்கு, தர்க்க ரீதியா சரியா இருக்குன்னு புறநிலையான அளவுகோல்களை உருவாக்கணும். ரொம்ப முக்கியமா நாம எப்பவும் கடைசியா ஒரு தடவை செக் பண்ணிடணும். நாம இப்ப கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுல நாம சொல்ல வர்ற ரொம்ப முக்கியமான செய்தி இதுதான். தொழில்நுட்பம் நமக்கு ஒரு உதவியாளர் மட்டும்தான். ஆனா நேர்மையை உறுதி செய்யற கடைசி அதிகாரம் நம்ம கிட்ட, அதாவது கல்வியாளர்கள் கிட்ட தான் இருக்கு. நம்ம ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கணும். ஏஐ ஒரு கருவிதான். அது நமக்கு பதிலா வந்துட முடியாது. ஒவ்வொரு மாணவருக்கும் நியாயமான மதிப்பீடு கிடைக்குதான்னு பார்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு ஆசிரியர்களான நம்ம கிட்ட தான் இருக்கு. இதை நம்ம ஒருபோதும் மறக்கக்கூடாது. எது எப்படி இருந்தாலும் அதுல இருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான அறிவுன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏஐ கொடுக்கிற பதில்களை அப்படியே ஏத்துக்காம அதுல இருக்கிற உண்மையை ஆராய்ந்து பார்க்கிற நம்ம பொறுப்பை இந்த குறள் ரொம்ப அழகா ஞாபகப்படுத்துது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிச்சுக்கிறேன். ஏஐய நாம ஒரு பயனுள்ள கருவியா பயன்படுத்த போறோமா, இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பக்கச்சார்புகளை அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு கண்ணாடியா மாத்த போறோமா? இந்த தேர்வு நம்ம கையில தான் இருக்கு. இது தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. சிந்திச்சு பாருங்க. நன்றி.